ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபுட் ரெசிபி நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ரெசிபியோட தான் வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா சிக்கன் சாண்ட்விச். இந்த சிக்கன் சாண்ட்விச் செய்யறது ரொம்பவே ஈஸி. அது இல்லாம இதோட டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிக்கன் சாண்ட்விச் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் சிக்கனை பாயில் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு ஹாட்டான ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கிறேன். இதில் நான் ஏற்கனவே கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கன் துண்டுகளெல்லாம் சேர்க்க போகிறேன். ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். தண்ணி கொதிச்சுட்டு இருக்குது. நம்ம எல்லா சிக்கன் துண்டுகளையும் சேர்த்தாச்சு. இதோட 4 பல் பூண்டு சதைச்சு சேர்த்துருக்குறேன். இது வாசனைக்காக தான். ஃபைனலாக டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ண பிறகு லிட்டை போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்ம சிக்கன் எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இதை நான் ஒரு மிக்சிங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ஒன்றா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சாண்ட்விச்சுக்கு போன்லெஸ் சிக்கன் பீசஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம சேர்த்த சிக்கனில் போன் உள்ள பீசஸும் இருந்தனால நம்ம அதுலேருந்து போன்ஸை மட்டும் செக்ரிகேட் பண்ணி எடுத்துடலாம். பிராய்லர் சிக்கன்னா ஃப்ளஷ் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். பட் இது கண்ட்ரி சிக்கன்னால கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. இதை எல்லாத்தையுமே சின்ன சின்ன துண்டுகளாட்டு நம்ம பிரித்து எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு ஃப்ளஷை மட்டும் பிரித்து எடுத்துருக்கிறேன். அதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஒன்றா எல்லாத்தையும் பிரித்து எடுத்துடலாம். சிக்கனோட போன்லெஸ் பீசஸ் எல்லாம் செக்ரிகேட் பண்ண பிறகு நான் இதே மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இதை வச்சு தான் நம்ம சாண்ட்விச்சுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம். ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஹாட்டான பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கிறேன். இதோட சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் 2 சின்ன சைஸ் வெங்காயத்தை சேர்த்துருக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சாத்தே பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஹாஃப் குக் ஆனாலே போதும். பார்த்தீங்கன்னா ஆனியன் எல்லாம் ஒரு 50% சாத்தையாக இருக்குது. இதோட நம்ம ஏற்கனவே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க போன்லெஸ் சிக்கன் பீசஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட 1/2 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துருக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இதில் சால்ட்டு சேர்க்கல, ஏன்னா பாயில் பண்ணும்போதே நம்ம சால்ட் ஆட் பண்ணிட்டோம். அந்த டேஸ்ட் கண்டிப்பாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு சால்ட்டு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா சாத்தையான பிறகு ஒரு மிக்சிங் பவுலில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெஜ் மயோனைஸ் எடுத்துருக்கிறேன். இதோட நம்ம ஏற்கனவே சாத்தே பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக பிரெட்ஸ் எடுத்துருக்கிறேன். சாண்ட்விச் செய்கிறதுக்குன்னு சாண்ட்விச் பிரெட் தனியாக இருக்குது. பட் நான் இன்றைக்கி நார்மல் பிரெட்டில் தான் சாண்ட்விச் செய்ய போகிறேன். சாண்ட்விச் பிரெட்டுக்கும் இதுக்கும் ரொம்ப ஒன்றும் வித்தியாசம் இருக்காது. சாண்ட்விச் பிரெட்டு சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது இல்லாமல் நார்மல் பிரெட்டை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஹார்டாகவும் இருக்கும். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்ஸ் எல்லாம் வச்சிடலாம். ஒரு பிரெட்டுக்கு மேலே வச்சாச்சு. அடுத்த பிரெட்டில் நம்ம மயோனைஸ் வச்சு மேலே கோட் பண்ண போகிறோம். இதை ஸ்டஃபிங்கை மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம இதை இப்படியே சாப்பிடலாம், இல்லைனா டோஸ்ட் பண்ணியும் சாப்பிடலாம். டோஸ்ட் பண்ணுறதுக்காக நான் ஒரு தவா எடுத்துருக்கிறேன். தவாவில் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாண்ட்விச்சை வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இதை கட் பண்ணி சர்வ் பண்ணாலே போதும். இப்போ இதை கிராஸ் ஆட்டு கட் பண்ண போகிறேன். அவ்வளோதான், நம்ம சூப்பரான சிக்கன் சாண்ட்விச் ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு அக்கம்ப்ளிமெண்ட்டாக நம்ம மயோனைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சாண்ட்விச் செய்கிறது ரொம்பவே ஈஸி. அது இல்லாமல் ஈவினிங்கில் ஹை டீயில் சர்வ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஃபுட்டாகவும் இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஃபுட் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு டேஸ்டியான சூப்பரான ரெசிபியோட நாளைக்கு சந்திக்கிறேன். அதுவரை பபாய். கீப் ஆன் வாட்சிங்.